பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 19வது வசனம். இந்த வசனத்தை வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனத்துல, உங்களுக்கு வைத்திருக்கிற வாழ்க்கையின் பாதையில கர்த்தர் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறாரோ, எதற்காகவும் எந்த காரணத்துக்காகவும் தரிசனத்தை நீங்க தியாகம் பண்ணக்கூடாது. பவுல் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில அவருடைய ஜீவனுக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கிறாங்க. அதன் மத்தியில சிறைச்சாலையின் அனுபவத்துல, அநியாயத்தின் மத்தியில, துரோகத்தின் மத்தியில கடந்து போகிறார். அப்பொழுது அகிரிப்பா ராஜாவுக்கு எல்லாவற்றையும் சாட்சியை விவரித்து சொல்லுகிறார். அது அற்புதமான வார்த்தை தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:19. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாம இல்லை. என் ஆண்டவர் புற ஜாதிகளுக்கு என்னை அப்போஸ்தலனாய் அழைக்கும்படியாக அழைத்தார். அதற்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்ன தரிசனத்தை கொடுத்து அழைக்கிறாரோ, எந்த இடத்துக்கு போகும்படியா உங்களை அழைக்கிறாரோ, எந்த இடத்துல ஊழியத்தை நிறைவேற்றும்படியா அழைக்கிறாரோ, அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து கடந்து செல்லுங்க. ஒருவேளை நீங்க வேலை செய்யலாம், வீட்டை பராமரிக்கிற சகோதரியா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்து, நீங்கள் இருக்கிற ஆலயத்தில் ஒரு ஊழியத்தை கொடுத்து, அந்த ஊழியத்தை கட்டும்படியான கிருபை கொடுத்திருந்தால், அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் பிரயாசப்படுங்க. தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் பரம தரிசனம் உண்டு. தரிசனம் என்றால் ஏதோ முழு நேர ஊழியக்காரருக்கு மட்டும் என்று அல்ல. அவரால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய மகனாய் மகளாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கு தரிசனம் உண்டு. அதை உணர்ந்து கொள்ளுகிற முதலாவது எந்த தேவ பிள்ளை எனக்கு ஒரு தரிசனம் உண்டு, அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியா என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவர் என்று சொல்றாங்களோ, அவர்களுக்கு தன்னுடைய தரிசனத்தை வெளிப்படுத்துவார். அவர்களுக்கு தன் தரிசனம் நிறைவேற்றுகிற பாதையில கர்த்தர் பயன்படுத்துவார். அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்ததுனாலதான் பவுல் எவ்வளவோ நெருக்கத்துல கடந்து போனாலும் அவர் விட்டு கொடுக்கவே இல்லைங்க. அவர் ஆண்டவரை விட்டு கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு ஒரு சிலர் தனக்கு வாழ்க்கையில வருகிற சின்ன போராட்டங்களுக்காக தரிசனத்தை விட்டு கொடுத்துறாங்க. ஒரு சின்ன நிந்தை அவமானத்துக்காக தரிசனத்தை விட்டு கொடுத்துறாங்க. இல்லை, வார்த்தையை கேட்கிறீங்க. எப்படி பரம தரிசனத்தை பவுல் விடாது பிடித்துக் கொண்டாரோ, அந்த நீதியின் கிரீடத்துக்காக தன்னை ஆயத்தப்படுத்தினாரோ, அதே போல ஒவ்வொரு தேவ பிள்ளையோ தங்கள் தரிசனத்துக்காக தங்களை ஆயத்தப்படுத்தணும். Every child of God has to equip, prepare, dedicate for the vision from the heaven. இந்த வாழ்க்கை பரம தரிசனத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஏதோ பிறந்தோ வாழ்ந்தோ முடிந்தோம் என்று இருக்கிற வாழ்க்கை அல்ல, பரம தரிசனத்தை சுமக்கிற வாழ்க்கை. இதை யார் தங்களுடைய ஆவியில பெற்றுக்கொள்ளுகிறார்களோ, யாருக்கு இந்த தரிசன பார்வை கிடைக்கிறதோ, அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கும். அவங்க வாழ்க்கை தாங்க, it will be a legacy. மற்றவர்களுக்கு ஒரு லெகசியா இருக்கும். யாருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்குன்னா, பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியுடைய வாழ்க்கை. தேவனுக்காய் ஓடி மகிமையான முடிவை கொண்ட எத்தனையோ அற்புதமான தேவ மனிதர்களை பார்க்கிற, அவர்கள் எல்லாம் அவர்கள் ஆண்டவர் அழைத்த ஊழியத்தில் அவர் தரிசனத்துக்கு கட்டுப்பட்டவர்களாய், ஆண்டவர் எந்த இடத்துல வைத்திருந்தாரோ, எந்த ஊழியத்தை செய்ய சொன்னாரோ, சின்ன பட்டணத்துல சின்ன ஊழியமா இருக்கலாம். ஊழியத்தினுடைய சைஸ் எண்ணிக்கை முக்கியம் அல்ல, பரம தரிசனம் முக்கியம். எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனோ அந்த அழைப்பை நிறைவேற்றுகிற அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. இன்றைக்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடி தரிசனத்துல தாறுமாறாய் ஓடுகிற அநேகர் உண்டு. தயவு செய்து பரம தரிசனத்தை அறிந்து கொள்ளுங்க, தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்திருங்க. பவுல் சொல்லுகிறார், இந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் வைத்திருக்கிற பரம தரிசனத்தை அறிந்து கொள்ள முதலாவது உங்களை அர்ப்பணிங்க, வாஞ்சிங்க. அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பிறகு எக்ஸ்கியூஸ் சொல்லி அதிலிருந்து விலக பார்க்காதீங்க. அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருங்க. கர்த்தருடைய அந்த நீதியின் கிரீடம் மகிமையாய் உங்களுக்காக இருக்கும். இந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கை நம்மளை ஆயத்தப்படுத்துகிற வாழ்க்கை, பரத்துல நமக்கா இருக்கிற வாழ்க்கை. இந்த தரிசனத்தை எவ்வளவு நிறைவேற்றுகிறோமோ அவ்வளவு மகிமையா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரம தரிசனத்துல உறுதியா இருங்க, தரிசனத்துக்காய் ஓடுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை மகிமையா பயன்படுத்துவார். God bless you.